உங்களுடைய வீடு வாசல் சுத்தமாக இருந்தது வைங்களே, ஊர் உலகத்தில் உங்களுக்கு பேர் கிடைக்குங்கிறத வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த வகையில் வீடு சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை பார்த்துக்கிட்டாங்க, நிர்வாகம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். ஆனால் இந்த காலத்தில் பெண்களும் சேர்ந்து வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஆண்களும் சேர்ந்து இந்த வேலை தான் நான் செய்வேன், இந்த வேலை நீ செய்வேன் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் இருவருமே நேர்ந்து கலந்து வந்து உங்களுடைய வீட்டை வந்து இருக்கிற இல்லத்தை சுத்தப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளம் சுத்தமாகக்கூடிய தகுதியை நீங்களே உணர முடியும். அப்போ இல்லமும் உள்ளமும் சுத்தமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விதமான விஷயங்களை வந்து நம்ம கண்டுகொள்ளக்கூடிய நல்லது அப்படிங்கிறது உங்களை நாடி வரக்கூடிய ஒரு சூழலை யாராக இருந்தாலும் அடைய முடியும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். அதனால் வீட்டை பராமரிக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சாதாரணமாக சாப்பிட்ட தட்டு வந்து காய போடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இன்றைக்கி நிறைய வீடுகளில் வந்து இரவு நேரங்களில் டிஃபன் சாப்பிட்டு அடுத்த நாள் காலை வரைக்கும் அந்த எச்சத்தட்டு காயக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அதற்குன்னு தனியாக வந்து ஒரு ஊழியரை போட்டிருக்கிறோம், அவங்க வந்து பணி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம என்னதான் அதற்குன்னு சுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பில் ஒரு தொழிலாளி வந்தால் கூட நீங்கள் ஓரளவு சுத்தப்படுத்தி, அதாவது சும்மா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சுத்தம் பண்ணுறது சம்மந்தப்பட்டவங்க வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் எச்சத்தட்டை அப்படியே காய போடுறது, சாப்பிட்டு எச்சத்தட்டு மேலே தாண்டி வர்றது, படுத்த படுக்கையை எடுத்து வைக்காமல் தாறுமாற போடுறது. என்றைக்குமே படுத்த படுக்கை வந்து தாறுமாற இருந்துன்னு வைங்களே, அவங்க வாழ்க்கை வந்து தடம் புரண்டு அல்லது அலங்கோலமாக போகக்கூடிய சூழலை அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் அனுபவமாக தான் உணர முடியும். சொல்லும்போது நம்ம கேட்க முடியாது, அது புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் அனுபவத்தில் புரிஞ்சுக்க முடியும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.